அனைவருக்கும் வணக்கம். சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாடியே போகுதே அப்படின்னு சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. இப்போ அதே இடத்துக்கு தாவேகாவினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஆதவர்ஜுனா அவர்களும் போயிருக்காரு. அப்போ எதனால் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு நாம பதிலை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் சொல்றாரு, தாவேகா கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு, நாளிதழ். அது இல்லை, வீடியோ பேட்டியாவே வந்து கொடுத்துருக்காரு. நாங்கள் தாவேகா கூட பேச்சு நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு அவங்க கூட்டணிக்கு வந்து வர்றதுக்கு ரொம்ப அதிகம் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. It's a new party. We can't underestimate them. They are getting traction among the youngsters, and they are also recognizing the strength of Indian National Congress and our leader Rahul Ji in Tamil Nadu. இப்போ இதனுடைய பின்னணி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் கட்டமும் நடந்துச்சு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அட்டர் ஃபிளாப். அது என்ன தோல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 சீட்டுகள் கொடுங்க, அட்லீஸ்ட் 39 சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு கேட்டது காங்கிரஸ் தரப்புல இருந்து. திமுக தரப்புல இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 25 சீட்டு தான் நாங்கள் கொடுப்போம். 25ங்கிறது போன தடவை கொடுத்தா அதே சீட்டு, அதுவே வந்து அதிகம்ன்றாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 20 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி. இது வந்து திமுக தரப்புல இருந்து ஆஃபர் பண்றதா இருக்கு. காங்கிரஸ் கேட்கறது 40 சீட்டும் கொடுத்து எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கணும், இல்ல 39 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு. ஆனா திமுக சொல்றது என்னமோ 20 சீட்டு ஒரு ராஜ்யசபா, இல்ல மொத்தமா 25 சீட்டு, போன தடவை வாங்கினா அதே சீட்டு வேணா வாங்கி நில்லுங்க அப்படிங்கிறது அவருடைய ஃபைனல் ஆஃபரா இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது வந்து இழுபறி மாதிரி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குமா, இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் வந்து கூட்டணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, தாவேக்கா வச்சு கேம் ஆடுறாங்களா அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். ஆனா இது வந்து கேமோட ஃபைனல் வந்துருச்சு. ஏன்னா 5ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிக்கான அந்த மனு தாக்கல் பண்ணுறதுனா கடைசி நாள். அப்போ அதற்கு முன்னாடி வந்து இவர்கள் ஃபைனலைஸ் பண்ணி யாராருக்கெல்லாம் ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்றதை முடிவு பண்ணி ஆகணும். அப்போ கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவர்கள் கொடுக்குறாங்கன்னா அதற்கு முன்னாடியே அவர்கள் வந்து என்ன பண்ணி ஆகணும், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சாகணும். ஏன்னா இப்போ வந்து விசிக்காக ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. தேமுதிக கொடுப்பாங்களா இல்லையா, காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதான் இப்போ பேச்சுவார்த்தை. அப்போ நிச்சயமா ஒரு சீட்டை வந்து அங்கே கொடுக்குறாங்கன்னா இப்போவே அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து முடியணும். அதனால தான் அவசர அவசரமாக தாவேகா கிட்ட அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் சொல்லும் பொழுது 40 வயசுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் தாவேகா பக்கம் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து திமுகவுக்கு உதவி பண்ணியிருக்கோம். எப்படி திமுகவுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் வி ஹெல்ப் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த காலங்களில் எங்களால் தான் திமுக வந்து ஆட்சியிலே இருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அதிக சீட்டு கேட்கும்போது அவர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது தப்பு. நாங்கள் கட்டாயமாக வந்து 25 சீட்டுகளை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ வெளிப்படையாக வந்து 25 சீட்டுகளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அதனுடைய சாராம்சம் என்ன, திமுகவினுடைய ஆஃபர் அவர்கள் ஏற்றுக்க போகிறதே கிடையாது. They offered us 25 seats, but that is not acceptable to us. We have been associated with DMK for a very long time. Whenever they were in crisis, we helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. இப்போ அதே தெலுங்கானா ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் போயிருக்கிறதா தகவல். அப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து ஒரு முடிவு பண்ணுறதுக்காக தான் இவர்கள் இங்கேருந்து படையெடுத்து வந்து போயிருக்காங்க. இன்னும் சில தினங்களில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது அப்படிங்கிற செய்தி வெளிப்படையாகவே வர்றதுக்கு தான் காத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், அந்த ஒரே ஒரு நபர் தான் இந்த கூட்டணி எப்படியாச்சும் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு நேரமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், எங்களுக்கு வந்து திமுக அதிருப்தி இருக்குது அப்படின்ட்டு. அதேமாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறதுலே ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த நாள் அன்று, அதாவது கடந்த பிறந்த நாளுக்கு வந்து மை டியர் பிரதர் அப்படின்னு ட்வீட் போட்டவர் இந்த தடவை வந்து வெறுமன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டார். நீங்கள் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய விஷயமே கிடையாது. பதிலுக்கு ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் அப்படின்லாம் வரிசை கட்டுரை எழுது வரல, எப்போவுமே இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை, தேங்க்ஸ், அவ்வளோதான். அதாவது எந்த அளவிற்கு வந்து இவர்கள் 2 பேருக்கு இடையில ஒரு முரண் இருக்கு, ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இது வந்து வெளிப்படையான அறிவிப்பு. எங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட சீட்டுகள் கொடுக்கல அப்படின்னா இந்த அண்ணன் தம்பி அந்த பேச்சுக்கே அடலன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி வாழ்த்துறாரா, அப்போ நான் இப்படி தான் நன்றி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே, நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக தானே இருக்கோம், திமுக கூட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு, நாங்கள் திமுக கூட தான் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முழு நேரமாக முட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க. DMK and Congress, the India Bloc alliance. This is natural alliance. You don't have any issues on No issues. Intactly, smoothly going on. சரி, இவர் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை
காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ராகுல் காந்தியும் சரி, இல்ல தமிழ்நாட்டினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கரும் சரி, இவர்கள் 2 பேருமே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அவர்களுடைய ஸ்டாண்டை வெளிப்படுத்தும் போது ஏன் செல்வ பெருந்தகை மட்டும் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி எழலாம். செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தளவுல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய திமுக அணி தலைவர் அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, அப்போ ஒருவேளை வந்து நாளைக்கு தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சால் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைய போகிறதாக ஒரு தகவல். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஏன்னா எல்லா மட்டங்கள்லையுமே காங்கிரஸ் வந்து 2 பக்கமா இருக்காங்க இல்லையா. ஒரு தரப்பு நம்ம திமுக கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தரப்பு திமுகவினுடைய தயவில், திமுக கூட்டணியினுடைய தயவில் நாம வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், எம்எல்ஏவா இருக்கிறோம், நமக்கு இது தொடரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியில அந்த மேல்மட்ட லெவலில், தமிழ்நாட்டு அளவில் மேல்மட்டத்தில் இருப்பாங்கல்ல, அவர்கள்லாம் அப்படி விருப்பப்படுறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா 16 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த 16 எம்எல்ஏக்களுமே திமுக கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி விரும்புறாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து தாவேகா கூட போலான்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து மேல்மட்ட தலைவர்களுக்கு, டெல்லி தலைமை வரைக்கும் சரி, இங்க கீழே உள்ள அடிமட்ட தொண்டர்களுக்கும் சரி பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து தாவேகா கூட போயிடலாம், ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு அவர்கள் கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த 2 தரப்பு ஒரு இடையில உள்ள தரப்பு, இவங்களுக்கு தான் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பாக 2ஆக உடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க தான் வந்து ஒரிஜினல் காங்கிரஸ், நாங்க தான் ஒரிஜினல் காங்கிரஸ் தொண்டர்கள்னு சொல்லி அப்படி திமுக கூட அவர்கள் கூட்டணி வச்சு காங்கிரஸும் எங்க கூட்டணியில் இருக்கிற மாதிரி அவர்கள் வந்து கணக்கு கட்ட போறதா ஒரு செய்தி. முக்கியமான டீம் டெல்லி தலைமையும் சரி, கீழே உள்ள தொண்டர்களும் சரி, இவர்கள் வந்து விருப்பப்படுறது என்ன, நாம வந்து தாவேகா கூட போயிடலாம், அதிக சீட்டுகள் கிடையாது. ஏன்னா தாவேகா ஆஃபர் பண்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா 70 to 80 சீட்டுகள் கொடுக்கறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, மேயர் பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா 8 மேயர் தர்றோம், 20 விழுக்காடு உள்ளாட்சியில நாங்க போட்டிட்டு உங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி தர்றோம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆஃபர் அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா டிவிக்கே ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த மாதிரி இவ்வளோ ஆஃபர் இருக்கிறதுனால நாம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்றது காங்கிரஸினுடைய கணக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் என்ன அப்படின்னா, நாம ஒரு பலமான அணியா, ஒரு பலமான கட்டமைப்பா உருவாக்க வேண்டிய சூழலும் இருக்கு. அதே சமயத்துல 180 தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டிய தேவை இருக்கு. நீங்க குறைஞ்சபட்சம் 170 நீங்க போட்டிடணும். அப்பதான் ஆட்சிக்கு நீங்க ஜெயிச்சாலுமே ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இப்பவே இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை கூட்டணி வச்சு திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாம போய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா என்ன பாடுபடுத்துவாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதற்கு நம்ம ஏன்டா ஜெயிச்சோம், எதிர்க்கட்சியாக இருந்துட்டு போயிருக்கலாம் என்ற அளவுக்கு திமுக வந்து வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த தொங்கு சட்டமன்றம் வந்துடவே கூடாது, நாம தான் தனிப்பெரும்பான்மையோட 117 இடங்களுக்கு மேல நாம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரு கணக்கா இருக்கு. அதற்கு அதிகமான தொகுதிகளில் உதயசூரியன் போட்டிடணும் இல்லையா. ஸோ அப்போ எப்படி வந்து இவர்கள் கேட்டதை கொடுக்க முடியும். இப்போ இதற்கு இடையில வந்து விசிகா வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுவும் வந்து ஃபெயிலியர். எங்களுக்கு வந்து 12 தொகுதிகள் வேணும்னு சொல்லி விசிகா தரப்பில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ 12 கிடையாதுங்க, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 தொகுதிகள் போன தடவை கொடுத்தோம், இந்த முறை நாங்கள் 8 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 8ல நின்றுருக்காங்க. ஸோ 12லேருந்து அவங்களும் குறையில, 8லேருந்து இவங்களும் கூடவே இல்லை. அதனால வந்து திரும்ப அவர்கள் வெளியே வந்து இந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லாமல் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து பேரம் பேசலை, ஆனால் அதிக சீட்டுகள் கேட்டோம் அப்படிங்கிறாரு. அதிக சீட்டுகள் கேட்கறதுக்கு பேர் தான் சார் பேரம். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வந்து இவ்வளோ மாநாடு போட்டிருக்கோம், இவ்வளோ கூட்டம் கட்டிருக்கோம், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு நீங்கள் அதிகமாக சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேர் தான் பேரம். ஆனால் அவர் வந்து பேரம் நாங்கள் பேசலை, அதிகப்படியான சீட்டுகள் தான் கேட்டோம், அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த அதிக சீட்டுகள்ங்கிறது என்ன, இரட்டை இலக்கத்துக்கு எப்படியாச்சும் வந்து அங்கே சீட்டுகளை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் விசிகாவினுடைய எண்ணம். அந்த இரட்டை இலக்கு அப்படிங்கிறது இவர்கள் கேட்கறது 12, எதிர்பார்க்கறது சரி ஒரு 10 கொடுப்பாங்க அப்படிங்கிறதா விசிகா தரப்புல உள்ள எதிர்பார்ப்பு. ஆனா அவர்கள் வந்து 6 தான் 8 ஆக்கிக்கிறோம். ஏன்னா மற்ற யாருக்குமே நாங்கள் கூட்டலை, மதிமுகவுக்கு கூட்டலை, கம்யூனிஸ்டுகளுக்கு கூட்டலை, அதே மாதிரி அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ இப்படி எல்லா கட்சியிலும் குறைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் வந்து கூட்டி கொடுக்கறதே பெருசு, ஒரு 2 சீட்டுகள் அதிகமாக கொடுத்தா கூட அது மிகப்பெரிய விஷயம், அதனால கொடுக்கறத வாங்கிக்கங்க அப்படிங்கிறது திமுக தரப்பினுடைய வாதமா இருக்கு விசிகா கிட்ட. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 40 சீட்டுகள் கேட்டு அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மையும் போயிடும். திமுக வந்து அப்படி காங்கிரஸை வந்து கண்டெயின் என்ன பண்ண போறோம், ஏன்னா இப்பவே மக்கள் மத்தியில நமக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒத்து வரல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய ஐடிவிங்க அல்ற சில்றன்னு சொல்றதுல திமுக ஆட்சியே வந்து அவலமா இருக்கு, திமுகவினுடைய ஆட்சியில் பொருளாதாரம் வந்து படு பாதாளத்தில் போயிருச்சுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றேன். பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், எம்பி மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும், இப்படி காங்கிரஸ்ல முகமறியப்பட்ட நபர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக கருத்து பதிவு பண்ணிட்டு சூழல்ல அந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஓட் பேங்கே வந்து மொத்தமா திமுக கிட்ட வருமானு தெரியாது. அதாவது ஓட் பேங்க் சொல்றது அவர்கள் சொல்ற மாதிரி இப்ப திமுக உள்ளவங்க சொல்றாங்க பாருங்க, தொகுதிக்கு ஒரு 4000 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த 4000 பேர் கூட திமுக வந்து ஓட்டு போடக்கூடாதுங்கிற மனநிலை இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி ஜெல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் திமுகவினுடைய ஒரு பயமா இருக்கிறது சிறுபான்மையின வாக்குகள் வந்து மட்டும் பிரிஞ்சு பேரக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் ஒரு காங்கிரஸை அவர்கள் வந்து ஒரு பிராண்டிங்காக கூட வச்சிருக்காங்க.
நாங்கள் வந்து பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரி அப்படின்னு காட்டுறதுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு பெயர் சிறுபான்மை வாக்குகளை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றி விட்டுரும், இரண்டாக பிரித்து விட்டுரும். காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பார்வை வந்து பிரியும். அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதான் ஸ்டாலின் அவர்களுடைய விருப்பம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 தினங்களில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்களா இல்லை அவர்கள் வந்து வெளியே வந்து விலகி வர்றாங்களா அப்படின்ட்டு. ராஜ்யசபா சீட்டும் இல்லாமல் 25 தொகுதிகள் வாங்கிட்டு நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி வைக்காது. அதை தெளிவாக கிறிஸ்டோடங்கர் அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்னா இவர்களுடைய பேச்சுவார்த்தை தான். ஸோ தாவேகாவினுடைய தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தை ரொம்ப வலுவாக தான் வந்து போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் வந்து நம்ம ஒரு வாக்கு வங்கியை வந்து அதிகப்படுத்தி காட்டிட்டு கூட காங்கிரஸ் நாளைக்கு எந்த பக்கம் கூட போகலாம். நாளைக்கே தாவேகால இருந்து பிரிஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட போகலாம், அவர்கள் திமுக கூட போகலாம், அவர்கள் எந்த சிக்கலும் இல்லை. பிஜேபி இருக்கக்கூடிய அணிக்கு தான் அவர்கள் வந்து போக முடியாது. ஸோ இப்போ பிஜேபி அதிமுக கூட இருந்தாலும் நாளைக்கு எப்படி தெரியாது இல்லையா? ஸோ அரசியல் என்ன நடக்கலாம். அப்போ அதுதான் காங்கிரஸுடைய கணக்காக இருக்கும். காங்கிரஸுடைய தேவை அப்படிங்கிறது 2029 தான். இந்த 26 அப்படிங்கிறது தங்களுடைய பலத்தை கொஞ்சம் கூட்டிக்கலாம், தாவேகாவை பயன்படுத்தி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்காக இருக்கும். ஆனால் இங்கே திமுக தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்க்கிளாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒரு முறை தோத்துட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து எப்படி நம்ம இவங்களெல்லாம் கூட்டணியை வச்சு ஒன்றா சேர்றது. ஏன்னா இப்போ வரைக்குமே பிஜேபி பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்கள் வந்து எதிரணியில் போனீங்கன்னா அங்கே பிஜேபி இருக்குது, அப்போ நீங்கள் அங்கே போகக்கூடாது, எங்கள் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசி கூட்டணி கட்சிகளையுமே ஒரு குறைந்த சீட்டுகளில் சுருக்கி அவர்கள் வந்து அப்படி கைக்குள்ள வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை பண்ணவும் அவர்களால் முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து பிஜேபி அணிக்கு போகல, நாங்கள் இன்னொருத்தர் இருக்காரு அவர் கூட தான் போகிறோம், அவர்களை கை காட்டிட்டு போயிடுவாங்க. அந்த அணி ஜெயிக்காதுங்க, அங்கே வந்து பெரிய அளவு உங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லி என்னதான் அவர்கள் சொன்னாலும் அதிக சீட்டுகளுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அதிகமான இடங்கள் நின்னோம் அப்படின்னா எங்களுக்கு கட்சி வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே காங்கிரஸ்லாம் இங்கே வந்து வெளியே வர்றதுக்கான காரணமே. ஒன்ஸ் காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து போயிட்டு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட யோசிப்பாங்க, ஒருவேளை அந்த அணிக்கு நம்ம தாவலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்களுக்கு வந்து பிஜேபி இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் பார்வை தவிர வெளியே வரக்கூடாதுன்னு சிக்கல் இல்லை. இது இந்த பக்கம் உள்ள தரப்பு. அப்போ இன்னொரு பிளேயர் இருக்கார் இல்லையா, சீமான் அவர்கள், அவருக்கு வந்து இதில் மிகப்பெரிய அளவு ஒரு கெயின் இருக்கு. இனிமே மாற்று அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக நிறுவக்கூடிய வேலையை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து பண்ணி கொடுத்துரும். ஏன்னா காங்கிரஸ் கூட தாவேகா போயிட்டாங்க அப்படின்னாலே லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய அணியாக போயிடுவாங்க. அவர்கள் தனியாக நின்று மாற்றத்துக்காக நிற்கலைங்கிறது இங்கே உறுதிப்பட தெரிஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக வந்து மாற்றத்துக்கான வாக்குகள் சிந்தாம சதராமல் சீமானுக்கே விழுந்துடும். அது வந்து சீமானுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு ப்ளஸ் தான். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தரமாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமான் அவர்களுடைய தளபதியிலும் ரெடியாக இருப்பாங்க. சீமான் அவர்களே களத்தில் இறங்கி அதை பண்ணுவார். ஏன்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை வந்து அழித்தொழிப்பதற்காகவே நான் கட்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பகிரங்கமாக மேடைகளில் அறிவிச்சவர் சீமான் அவர்கள். அப்போ கூட்டணி வச்சு வெளியே வர்றாங்க, அவர்கள் ஒரு புது அணியாக உருவாகிறாங்க அப்படின்னா அவர்களை அடிப்பது அரசியல் அடிப்படை தேவையாக நாம் தமிழர் கட்சிக்கு மாறிடும். அதற்கப்புறமா வந்து நீங்கள் ஏன் தாவை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துக்கும் யாரும் கேட்க முடியாது. ஸோ அப்போ இதுதான் இப்போ தமிழக அரசியல் கல நிலவரமாக இருக்குது. எல்லா அணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செக் வச்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் திமுகவுக்கும் இதில் ஒரு சிக்கல் இருக்குது, தாவேகாவுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்று அப்படிங்கிற பெயர் போயிட்டு காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் சுமந்து வந்த விமர்சனங்கள் எல்லாம் இவர்கள் சுமக்க வேண்டிய தேவை வந்துடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கும் திமுக வந்து பிரிக்கவும் முடியும். ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திமுக கூட்டணி வந்து பலம் இழப்பதுனால அதிமுக இதில் ஒரு கெயின் இருக்குது. அதே டைமில் காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் வர்றதுனால அந்த ஒரு ஓட்டு கன்சல்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி எல்லா அணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாதக பாதகங்கள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் எந்த மாதிரி அமையுது, வாக்கு எந்த கட்சிகள்லாம் வாங்குது அப்படிங்கிறத. நன்றி.